ஹாய் ஹலோ வெல்கம் டு த ஃபவுண்டர் பல்ஸ் சேனல். இந்த சேனலில் நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிராண்ட் ஸ்டோரிஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெக் சம்மந்தமான கண்டென்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்குமே மேஜர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது, ஒரு கஸ்டமரை எப்படி அக்யூர் பண்ணுறது, எப்படி எம்விபியை பில்ட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஐடியாவில் இருந்தால் ஒரு ஸ்டார்ட் அப்பையே பில்ட் பண்ண முடியும். ஐடியாவுக்கு அடுத்தால ஒரு எம்விபி இல்லைனா ஒரு ப்ரோட்டோடைப்பை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டே மார்க்கெட்டில் லான்ச் பண்ண முடியும். அதாவது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்விபியை கிரியேட் பண்ணி மினிமம் வயபிள் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணி மார்க்கெட்டை லான்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சர்வே இல்லைனா ஒரு ஃபீட்பேக் கஸ்டமர்கிட்டருந்து எடுத்தால் மட்டுமே தான் உங்களோட ஃப்யூச்சரான ப்ராடக்டை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை ஃபெயிலியரை நோக்கி சந்திக்க செல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களோட எம்விபியை கிரியேட் பண்ணி உங்களோட கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக்கை வாங்குறது மூலமாக மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சக்ஸஸை நோக்கி செல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட ஃபஸ்ட்டு எம்விபியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப்பை நீங்கள் சக்ஸஸ் பாதையில் கொண்டே செல்ல முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டை கிரியேட் பண்ணி கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை வாங்கி அதன் மூலமாக ப்ராடக்டை கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது வராது. கண்டிப்பாக சக்ஸஸ் தான் நோக்கி செல்ல முடியும். இப்போ வாங்க உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு ஃபஸ்ட்டு எம்விபியை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கணும். எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கும் போதுமே பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஃபீல்டை நோக்கி போகிறீங்க அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இங்கே ஒரு ஃபீல்டுக்கு மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. உங்களோட ப்ராடக்டை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். இந்த ரிசர்ச் மூலமாக மட்டும்தான் உங்களோட எம்விபியை இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்களோட எம்விபியை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் ரிசர்ச் எப்படி பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஐடியாவோட பெயின் பாயிண்ட் எந்த கஸ்டமருக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களோட மெயின் பாயிண்டே பார்த்தீங்கன்னா பெயின் பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணவே முடியும். இந்த மாதிரியான திங்ஸ்லலாம் நீங்கள் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எம்விபியை கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான இதாகவே இருக்கும். நீங்கள் உங்களுடைய மார்க்கெட் ரிசர்ச்சை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸை உங்களோட ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் முக்கியம். இதுலையுமே நிறைய கேட்டகரி வைஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேட்டகரி மூலமா உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அது என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபி, பிசியோகிராஃபி, ஜியோகிராஃபி, பிஹேவியர். இந்த 4 கேட்டகரி மூலமா உங்களோட கஸ்டமரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டெமோகிராஃபி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜ், இன்கம்மு இதெல்லாம் வச்சுமே உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டெமோகிராஃபியில். பிசியோகிராஃபி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அதை பொறுத்து அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜியோகிராஃபியில் லொக்கேஷன், கிளைமேட் இந்த கேட்டகரியை பொறுத்துமே உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமரோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துமே நீங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 விஷயங்களுமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு எம்விபியை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகி இருப்பீங்க. இந்த இடத்துலையும் நிறைய ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணி தான் உங்களோட எம்விபியை கிரியேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களோட எம்விபியை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு 4 கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கும். அது என்னென்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? இதுதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்டை அவங்க எந்த இடத்துல வாங்குவாங்க? ஆன்லைன்ல வாங்குவாங்களா? ஆஃப்லைன்ல வாங்குவாங்களா? அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி மார்க்கெட் பண்ண போறீங்க? எந்த மாதிரியான இடத்துல மார்க்கெட் பண்ண போறீங்க? டிஜிட்டல் மார்க்கெட் பண்ண போறீங்களா? ஆஃப்லைன் மார்க்கெட் பண்ண போறீங்களா? அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கணும். 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைசிங். எப்படி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ப்ரைசிங் வைக்க போறீங்க? இல்லைனா உங்களோட சர்வீஸுக்கு எப்படி நீங்கள் ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? அப்படிங்கிறத
நீங்க உங்களுக்கு கேள்வியாவே தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் பில்டிங் எம்விபி. இப்போ உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்கு தயாராகிட்டீங்க. அதாவது கோ டூ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங் அப்படிம்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ப்ராடக்ட் சக்சஸ் ஆகும். இல்லன்னா நீங்க மார்க்கெட்ட டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க போணும். அதுலயுமே நெறைய கேட்டகரி வைஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ரீஜினல் லான்ச். ரீஜினல் வைஸா நீங்க உங்களோட ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணலாம். இல்லன்னா ஏபி டெஸ்டிங் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணலாம். பீட்டா டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அது மூலமாவே உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க லான்ச் பண்ணலாம். இல்லன்னா ஃபோக்கஸ் குரூப் அப்படிங்காங்க. உங்களோட ப்ராடக்ட்ட ஒரு குரூப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டையும் நீங்க லான்ச் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு நீங்க ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணிட்டீங்க. எம்விபில இருந்து ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணியாச்சு. எம்விபில இருந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க மார்க்கெட் வரைக்கும் டெஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட எம்விபில இருந்து நீங்க ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்ண போறீங்க. உங்களோட ஃபியூச்சரிஸ்ட் ப்ராடக்ட்ட நீங்க மக்களிடத்துல லான்ச் பண்ண போறீங்க. எம்விபில இருந்து கிடைச்ச ஃபீட்பேக்க வச்சு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் வச்சா மக்கள் இன்னும் நல்லா விரும்புவாங்க அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி ஃபீட்பேக்கா எடுத்து வச்சிருந்த அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க உங்களோட ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். யூஐ, யூஎஸ் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதாவது வெப் ஆப்பா இருந்தா, இல்லன்னா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்கிங். ஒரு வெப் ஆப்பா இருந்தா நிறைய டெக்னாலஜிய நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுவே ஒரு ப்ராடக்ட்டா இருந்தா ஒரு ஸ்டிக்கரிங்ல ஃபியூச்சரிங் பண்ணலாம், கலரிங்ல ஃபியூச்சரிங் பண்ணலாம். ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்டா இருந்தா நிறைய டேஸ்டிங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எம்விபில இருந்து மட்டுமே தான் உங்களோட ப்ராடக்ட்ட நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு எம்விபிய பில்ட் பண்றது எப்படி? ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபர்ஸ்ட் எம்விபிய பில்ட் பண்றது எப்படி? அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். எம்விபில இருந்து எப்படி ப்ராடக்ட்டா கன்வெர்ட் பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டார்ட் அப் பத்தின நாலேட்ஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஷேரும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.